நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித்துக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நம்ம விஜய் ஒரு பக்கம் நோண்டிகிட்டே இருக்காங்க. விஜய்க்கு இருந்து டென்ஷன் ஆயிடுது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க காரணம் நம்ம மல்லி தாங்க. மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே அந்த வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே வேணாம் விஜய், நான் இனிமேல் எதுவும் உங்ககிட்ட பேச விரும்பல. சரி நான் என்ன தான் பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வீட்டில் வயசுக்கு வந்து பிள்ளை இருக்குது, அவளுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலையே, அவளுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வேறு யார் ரஞ்சிதம் தான். உடனே விஜய் மனசுக்குள்ள ஓஹோ நம்மளுக்கு எங்கே போட்டியே வந்துருவான் தான் யோசிக்கிறா, நம்ம மேலே அவ்வளோ லவ் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன தான் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அரவிந்த் மாதிரி தங்கமான பையன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான், பேசாமல் அரவிந்துக்கே கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணால் தான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை குறையும், ஒரு பாரமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாம் ஓகே தான், இதுக்கு ரஞ்சிதம் ஓகே சொல்லுவாள். ரஞ்சிதம் ஓகே சொல்லலாம், இப்படியே கல்யாணம் ஆகாமே இந்த எப்படி அவ்வியார் ஆகலான்னுக்கிறாள். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர்றது உங்களோட கடமை. உங்களை நம்பி தான் இவ்வளோ நாள் இருந்தால் நீங்களே இல்லைன்ற போது அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்கள் தானே அமைச்சு தரணும், அதுக்கு நீங்கள் தான் எஃபெக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் விஜய் வந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு சரி ஓகே நான் இதை பற்றி விஜய் கிட்டையும் அவங்ககிட்டயுமே பேசுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பட்டு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபோன் பண்ணது என்கிட்ட மல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான், ரஞ்சிதா மாதிரி ஒரு தங்கமான அருமையான பொண்ணுன்னாலாம் சொல்ல மாட்டேன். உண்மை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன பண்ணுறது, அவள் உண்மையாக உங்களை காதலிச்சா அதே மாதிரி கொஞ்ச நாள் போனால் என்னையும் உண்மையாக காதலிப்பா, அவள் தான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை போய் ரஞ்சித்துக்கிட்ட கேட்டால் அப்படியே ரஞ்சிதா தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்றாங்க ஒரு பக்கம். இதுக்கு மேலே என்கிட்ட இதை பற்றி பேசுனீங்க நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, நீ செத்தாலும் பிரச்சனை அடி, உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டாங்க, உங்கள் அம்மாவை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் பேரில் ஊட்டியில் கரெக்டாக ஒரு 2 ஏக்கர் இருக்குது, அந்த 2 ஏக்கரும் எழுதி வச்சிடறேன், எப்படி இருந்தாலும் அது மதிப்பு 1 கோடி வரும், அதை அப்படியே சும்மா அரவிந்த் பேரில் எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இது எல்லாமே இந்த வீட்டில் நீ இவ்வளோ நாள் இருந்ததுக்கு தான். சரி ஓகே அப்படின்னா அதே ஓகே, அதை வச்சே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா விஜய் கொடுத்தல காசுக்காரனான்ட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாரங்க வச்சா சந்தோஷம் தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்டாக இருந்தார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் தாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் ஒரு பக்கம் வரவேற்கிறாங்க. இவங்களும் ஒரு பக்கம் வராங்க, ஒரு பக்கம் நம்ம அரவிந்தும் வராரு. வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காது. திடீர்னு அவன் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதம் கூப்பிட்றாங்க. அரவிந்த் கிட்ட போய் பேசினுக்கிற போது, மாமா நீங்கள் எழுதி வைக்கிறதுன்னு சொன்னீங்களே இன்னும் எழுதி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம அரவிந்தன் அந்த மாதிரி எதுவும் வேணாம், அதெல்லாம் எழுதி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. இதை கேட்டதான் நம்ம விஜய் இது வந்து பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறது எங்கள் கடமை, இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், நீங்கள் வரதட்சணைலாம் நினைக்க தேவையில்ல, உங்களுக்குன்னு எதுவும் நாங்கள் பண்ணல, நாங்கள் பொண்ணுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்லா தெளிவாக அழகாக க்யூட்டாக சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டு ரிஜிஸ்டர் எல்லாருமே வர வச்சு நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க பேருக்கு மாற்றி விட்டுறாங்க. ரஞ்சிதம் ப்ளஸ் அரவிந்த் 2 பேர் மேலே தான் மாற்றி விட்றாங்க. ஏன்னா ரஞ்சிதம் பேருக்கு மட்டும் வச்சா ரஞ்சிதம் ஓல சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் நம்ம அரவிந்தனை பிச்சை கூட்டு எஸ்கேப் ஆயிடுவா, அப்படியே பட்டவன். அதனால் 2 பேரில் எழுதி வச்சிடறாங்க. இதை கேள்விப்பட்ட மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்று குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு. ஆனால் ராஜேஸ்வரிக்கு எரிது ஒரு பக்கம், நம்ம காசை கொடுத்து அவளை அனுப்பிச்சி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இத்தனை நாளாக அவங்க கூட அப்படியே ஜாலரா தட்டுன்னு இருந்தாலே அப்பெல்லாம் என் சொல்லலாம் என் புச்சி இவளுக்கு தான் விஜயை கட்டுறது, இவ்வளோ மாதிரி தங்கமான பொண்ணு எங்கேயானா கிடைப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தே அது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாமே பொய் தாங்க, எல்லாமே எதுக்காக, அப்போதைக்கு அவகிட்ட ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேவைக்காக மட்டும்தான், மற்றபடி அவள் ஒரு யூஸ்லெஸ் எதுக்குமே தேர மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கணக்கு போட்டுன்னு இருக்காங்க. இப்போ தானே புரிய வருது, எப்போ என்னன்னா பிளான் இன்னொன்னா சொதித்திட்டோம் சாமி, இதுக்கு மேலே இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அள்ளு விட்டுருச்சு போங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேங்க. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க தானே வராங்க. வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா, நீங்கள் பண்ணுறது இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி டாடா காய்ச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எப்படியோ ஒன்று இதுக்கு மேலே மல்லியம்மா கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்க விட மாட்டேன், கல்யாணத்தை ஃபஸ்ட் நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இப்போ கொழுப்பு எடுத்துன்னு தெரியுடா, ஏடா கல்யாணம் பண்ணிடுற ரஞ்சித்துக்கே ஓகே, அவளே ஓகே ஆகிட்டு ஜம்முன்னு போயின்னு இருக்கா, அவளுக்கே கஷ்டம் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன கஷ்டம், என்ன ஜால்ரா தட்டுறதுக்கு ஆளுக்க மாட்டாங்களே சேஞ்சப் அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ரா பின்னாடியே தட்டுன்னு ரஞ்சிதம் சுற்றின்னு இருந்தா அத்தனை நாள், இனிமேல் யார் தட்டுவாங்க, அதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் இதெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே தான் கண்டினியூவாக போக போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே காத்து வாக்கில் அப்படியே பரபரப்பாக சுற்றினே இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்டு தர போகிறாங்கன்னாலும் தெரியல. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. நாம் ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறோம்னா அந்த விஷயம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறது ரொம்பவே பேடு. நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ரெண்டுத்தையும்
ஏற்றுக்கிட்டு அது எப்படி நாம் அதை கடந்து வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க தானே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கும் அவங்க அன்னைக்கும் பத்திரிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து நம்ம விஜய் கூட போகிறார், ராஜேஸ்வரியும் கூட வரா. ராஜேஸ்வரி வந்து அந்த பிச்சைக்கார நாயங்களும் நாம் தேடி போய் வைக்கணும், கருமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் வாக்கில் மனசுக்குள்ளே பேசணும்னு சொல்லிட்டு வெளிவாக்கில் பேசுகிறாங்க. இதனால் கட்டுப்பான நம்ம விஜய் இதுன்னு என் மச்சானா என் மாமனை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. டே அக்காடா, அக்காவாவது மயிராவது மண்ணாங்கட்டி, எனக்கு இனிமே என் பொண்டாட்டி மல்லி வெண்பா மாட்டி தான், மற்ற யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் அதே லிமிட் தான், லிமிட்டோட இருந்துக்கணும்னு சொல்லிட்டு தீட்டி விட்டுறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் வெள்ள தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.